இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கும் ஜெயிலர் 2 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். தலைவரோட ஜெயிலர் 2 படத்தை பத்தி நம்மளுடைய சேனல்ல சில அப்டேட் காணொளி வெளியிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேமியோ ரோல்ல நடிக்கிறதுக்காக தெலுங்குல ஒரு மிகப்பெரிய நடிகர் கதாநாயகன் பாலகிருஷ்ணா அவர்களை இந்த படத்துல கேமியோ ரோல் நடிக்க வைக்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் நடிக்கிறதுக்கு இந்த கதாபாத்திரத்தில் அவர் மறுத்திருக்காரு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் இந்த கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் அவரு நடிக்கிறதுக்கு மறுத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் ரித்திக் ரோஷன் அவர்கள் நடிக்க போறதா ஒரு அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. ரித்திக் ரோஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியில ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், ஒரு மிகப்பெரிய நடிகர். 1986 தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் குழந்தை நட்சத்திரமா பகவான் தாதா இந்தி படத்துல பாத்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு இப்ப கேமியோ கதாபாத்திரத்துல தலைவருடன் இவர் இணைஞ்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மோகன்லால், சிவராஜ்குமார், இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஏ. சூர்யா அவர்கள். என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துல எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் தான் இந்த படத்துல மெயின் வில்லனா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டரை லேட்டஸ்டா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சுடுற மாதிரி ஒரு போஸ்டரை இணையதளத்துல வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்துல மெயின் வில்லனா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜெயிலர் 2 படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல யார் வில்லன், யார் இந்த படத்துல மெயின் வில்லன் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் அவர்களை எந்த லெவலுக்கு கொண்டு போறாருன்னு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இயக்குனர் நல்ல பேர் எடுத்தாரு. தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த படத்துல ரொம்ப நல்லாவே பயன்படுத்தியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் ஃபர்ஸ்ட் பாகத்தோட இந்த திரைப்படத்துல ரொம்ப ஒரு ஃபாஸ்டா கொண்டு போறாரா, இந்த ஜெயிலர் 1 திரைப்படம் மாதிரியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்லோவா கொண்டு போறாரா அப்படின்னு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அப்டேட் வெளியிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா 100% இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும். இந்த லெவலுக்கு அவர் கான்பிடென்டா சொல்றாருன்னா இந்த படம் கண்டிப்பா நல்லா வந்திருக்கும். என்ன கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படம் நல்லா இருந்தாதான் பில்டப் தருவாரு. இல்ல நல்லா இல்லைனாலும் சில சமயத்துல ஏதாவது ஒரு படத்துக்கு ரொம்பவே பில்டப் கொடுப்பாரு. ஆனா அவர் வச்சு டைரக்ஷன் பண்றவங்க தான் படத்தை பத்தி ரொம்பவே பில்டப் பண்ணுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் இந்த படம் பில்டப் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சில திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய காணொலியில சொல்லியிருந்தோம். இப்ப இந்த படம் இவ்வளவு கான்பிடென்டா அவர் சொல்றாருன்னா கண்டிப்பா உண்மையிலேயே ஆகஸ்ட் மாதம் ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வருகிறதுன்னு அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேதியில ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா
ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.